இவ்வளோ ஒரு டேஸ்டான காயை நம்ம அன்றாட உணவில் சேர்க்காம விட்டமே நீங்கள் வருத்தப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு டேஸ்டான சப்ஜி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம், கோவக்காயை வச்சு. கோவக்காயை நல்லா பொடுசாக நறுக்கிக்கோங்க. இதை ஒரு சில பேர் நறுக்கினதுக்கு அப்புறம் உப்பு போட்டும் கழுவுவாங்க. இன்னைக்கு நான் அப்படியே தான் பண்ணுறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதும் அதில் கோவக்காயை சேர்த்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இந்த கோவக்காயை நீங்கள் பச்சையாக அப்படியே சாப்பிட்றப்போ இது வெள்ளரிக்காய் டேஸ்ட் தாங்க வரும். ஆனால் இது பல விதமாக பண்ணலாம். நான் இந்த ஸ்டைலில் பண்ணுறேன். இதை சிப்ஸ் பண்ணுவாங்க, இதை தேங்காய் சீரகம் போட்டும் இது பண்ணுவாங்க. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடியது. தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் நமக்கு அருமையான இந்த கோவக்காய் ரெடி ஆயிடும். இதை நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடியது. இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது.